இன்று பத்துமலைக்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மேற்கொண்ட வருகையின் போது அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பாட்டு நடவடிக்கைகளை அறிந்து அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்ததாக கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா தெரிவித்தார். பத்துமலை திருத்தலம் வந்தவுடன் அவருக்கு தேவஸ்தானத்தின் சார்பில் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவிக்கப்பட்டு சிறந்த வரவேற்பு நல்கப்பட்டது. மேம்பாட்டு பணிகள் எல்லாம் விளக்கமாக தெரிவிக்கப்பட்ட போது பிரதமர் அதனை விரிவாக கேட்டுக்கொண்டார். அதோடு பத்துமலையில் கட்டப்படவிருக்கும் பிரம்மாண்டமான பலநோக்கு மண்டபம் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டதோடு அந்த இடத்தையும் நேரடியாக பிரதமர் பார்வையிட்டார். சில மேம்பாட்டு திட்டங்களுக்கு அனுமதி கிடைக்க வேண்டும் என பிரதமரிடம் தெரிவித்த போது இந்த திட்டங்களுக்கு உடனடியாக அனுமதி தர வேண்டும் என ஸ்லாங்கூர் மந்திரி புசாருக்கு அவர் உத்தரவிட்டார். கொஞ்ச தூரம் நடந்து வந்து கொண்டிருக்கின்ற பொழுது நான் அவரிடம் விளக்கி சொன்னேன். கீழே போட இருக்கின்ற ரோடெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்பு தான் போட்டது. இந்த அபிவிருத்தி வேலைகளெல்லாம் நான் அவரிடம் விலக்கி சொல்லிக் கொண்டிருந்த வேளையில் இந்த கட்டடத்தை தான் இடித்து விட்டு புதிய கட்டடம் கட்டப்போகின்றோம். பலநோக்கு கட்டடம் இங்கு தான் வருகின்றது. இது எங்களுடைய சொந்த நிலத்துக்கு உட்பட்டிருக்கின்றது. இந்த நிலத்தை தான் கட்டுவதற்கு நாங்கள் அங்கீகாரம் கேட்டிருக்கின்றோம். மந்திரி சார் அவர்கள் இன்னும் அதற்கு அங்கீகாரம் வரவில்லை. இன்று எப்படியாவது நீங்கள் அவரிடம் பேசி இந்த அங்கீகாரத்தை பெற்றுத்தரும்படி அவரிடம் நான் அணுகினேன். மேலும் இந்த கட்டடம் கட்டுவதற்கு எங்களுக்கு சில நிதி உதவியும் அவரிடம் நான் கேட்டிருந்தேன். அவர் நாம் இங்கு பேச வேண்டாம், நாம் அந்த இடத்துக்கே செல்வோம் என்று இந்த மண்டபத்துக்கு சென்று அந்த மண்டபத்தை பார்வையிட்டு என்னுடைய கோரிக்கையெல்லாம் நான் மீண்டும் அவரிடம் சொன்னேன். சுல்தான் ஸ்லாங்கூர் அவர்கள் நமக்கு கொடுத்த கெசட் பண்ணதிலிருந்து இங்கே எப்படியெல்லாம் கட்டப்பட்டிருக்கின்றது என்பதெல்லாம் அவரிடம் விளக்கி சொன்னேன். மிகவும் நன்றாக கேட்டுக்கொண்டார், நன்றாக பேசினார், ரொம்ப சந்தோஷப்பட்டு கொண்டார். என் மீது என்னை கையை பிடித்து கொண்டார். என் உடல்நிலையை நன்றாக பார்த்து சொல்லும்படி கேட்டுக்கொண்டார். இந்த வருகை நமக்கு ஒரு வெற்றி அளிக்கக்கூடிய வருகை. இந்த கட்டடத்திற்கான வேலைகளெல்லாம் முடிந்து அங்கீகாரத்தையும் உடனடியாக மந்திரி சாரிடம் கொடுக்க சொன்னார். மந்திரி சாரும் அவர்களும் நான் உடனடியாக செய்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார். வரும் செவ்வாய்க்கிழமை மந்திரி சார் ஒரு நல்ல செய்தியை தைப்பூசத்தன்று அவர்கள் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். எது எப்படி இருப்பினும் எது நடந்தாலும் தேவஸ்தானம் எண்ணியிருக்கின்ற இந்த இருப்பு வேலைகளும் தைப்பூசத்துக்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்டு வெற்றிகரமாக நடைபெறும் என்பதை உங்களுக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இதனிடையே பத்துமலைக்கு வருகை புரிந்து தேவஸ்தானத்தின் கோரிக்கையை பொறுமையாக செவிமடுத்த பிரதமருக்கு தான் ஸ்ரீ நடராஜா தனது நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங், ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடீன் ஷாரி, மாய்காவின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ SA விக்னேஸ்வரன், தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டத்தோ ரமணன் ராமகிருஷ்ணன், மாய்காவின் தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ M சரவணன், ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் பப்பராய்டு மற்றும் தேவஸ்தானத்தின் முக்கிய பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர்.